வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ கிளிக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் அப்படின்றது இனிமேல் உங்களுக்கு தாறுமாறா கொடுக்க போறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட்டா இருக்கட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், கவர்மெண்ட் சைடும் நிறைய ஜாப்ஸ் இப்ப ரீசெண்டாவும் நிறைய போய்கிட்டு தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 7 மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆதார் ஆபீஸ் இருக்கு. அந்த ஆதார் ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி, ஆதார் சூப்பர்வைசர், அதாவது மல்டி டாஸ்கிங் ஒரு வேலை தான். ஐ மீன் ஒரு ஜாப்னா ஒண்ணு கிடையாது, ஒரு பதவி. அந்த ஒரு பதவியில நீங்க டேட்டா என்ட்ரிங், சூப்பர்வைசர் இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்கா பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான். சோ இந்த வேலைகளுக்கான லொகேஷன் அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 7 மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த 7 மாவட்டங்கள்ல இருக்கிறவங்கள விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க பாக்குறீங்க வெளி மாவட்டமா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு 7 மாவட்டங்கள் விட்டுருக்காங்க. மேபி நீங்க வேற மாவட்டமா இருக்கீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்தோட நேமையும் ஒரு கமெண்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பா வந்த உடனே அப்டேட் பண்ணிடுறேன். பட் ஆனா ஒரு என்ன நல்ல விஷயம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூல முடுக்குல இருந்தாலும் யாருனாலும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் அப்படின்றது மட்டும் அந்த 7 மாவட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு மாவட்டத்துல நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான விஷயம் தவிர்த்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுக்கான பேசிக் சேலரி அப்படி 18,000 ரூபாய். பயிற்சி கொடுத்து வேலைகள் தராங்க. வாரத்துக்கு 5 நாட்கள் வரைக்கும் நீங்க வேலை பாத்துக்கலாம். பணியிடம் நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா? சோ இந்த வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வுலாம் எதுவும் கிடையாதுங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிச்சுன்னா போதும், வேலைகளுக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க. சோ இது ஆதார் இ சேவை மையத்துல வேலை வாய்ப்புகள் தான். ஆமா, சோ அதை பத்தின இன்னும் டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆபீஸ் சூப்பர்வைசிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு விட்டுருக்காங்க. இது ரீசெண்டா நம்ம சேனல்ல இப்பதான் பார்த்தோமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆமா, ரீசெண்டா பார்த்திருந்தோம். ஆனா அதுக்கான டேட் முடிஞ்சிருச்சு. எப்பனா பிப்ரவரி 28ஓட முடிஞ்சிருச்சு. இது இப்போ அடுத்த ஒரு 7 மாவட்டத்துக்கு புதுசா விட்டிருக்காங்க. ஆமா, சோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நீங்க இந்த வேலைகளை பாத்துக்கலாம். ஆதார் சேவா கேந்திரா அப்படின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும். எப்படி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இ சேவை மையமோ அது மாதிரி ஆதாருக்கும் தனியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. கடைசி தேதி இந்த மாசத்தோட இறுதி 31/3/2025 இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்டோட இ கவர்னன்ஸ் சர்வீஸ் மூலமா இந்த வேலைகள் விட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த 7 மாவட்டங்கள் இதுதான்: கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர். இந்த 7 மாவட்டங்கள் தான் இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு விட்டிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்க இந்த 7 மாவட்டமா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 7 மாவட்டத்துக்குள்ள நான் இல்ல அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? உங்க சொந்த ஊர்ல கிடைச்சிச்சுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இதா இருக்கும். நம்ம ஊர்ல கிடைக்குதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா இருக்கும். சோ நீங்க பயப்பட வேண்டாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் 7 மாவட்டங்கள் விட்டுருக்காங்க. அடுத்து நாளைக்கோ நாளை கழிச்சோ எப்ப வேணாலுமே அடுத்து மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் 32 மாவட்டங்களும் அடுத்தடுத்து விடலாம். சோ அடுத்தடுத்து விடும்போது அதை பத்தின அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சோ மறக்காம நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் ஏன் கவலை, ஆதார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தானே, நீங்க தாராளமா இப்பயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மினிமம் 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரிக்கு நீங்க 12th பாஸ் பண்ணிருந்தாலும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க 10th முடிச்சு 3 வருஷம் பாலிடெக்னிக் முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக எனி டிகிரி பிளாட்டா முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஆக்சுவலா என்ன வேலை பார்க்க போறோம் அப்படின்னா ஆதார் ஆபரேட்டர் சூப்பர்வைசிங்ல நேம் சேஞ்சிங் பண்ணுவாங்க. ஆதார் என்ரோல்மெண்ட், அதாவது ஒரு சின்ன குழந்தை இப்போ ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு புதுசா ஆதார் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த வேலைகள் பண்றது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்சிங் பண்றது. சோ ஆதாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேலைகள் அப்படிதான் நிறைய இருக்கும். அதெல்லாம் பயோமெட்ரிக் டேட்டாவெல்லாம் எப்படி அப்டேட் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஃபுல் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் கொடுத்து இந்த வேலைகளை நீங்க தாராளமா பாத்துக்கலாம். சோ இதுல எந்த விதமான பயமும் கிடையாது. சோ இது முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நம்ம கவர்மெண்ட் வேலை பார்க்க போறோம். மெயினா நமக்கு டைப்பிங்கும் அதே மாதிரிக்கே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சா மட்டும் போதும். இந்த வேலைகள் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக்கர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, சகப்பு கலர்ல. இந்த லிங்கை நீங்க டச் பண்ணுங்க. தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டச் பண்ண உடனே சைடுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் போட்டிருக்கோம். சிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷியல் பேஜ் தான் ஆதார் ஆபரேட்டர் சூப்பர்வைசர் கேந்திரா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதுல உங்களுக்கு போட்டிருப்பாங்க அந்த 7 மாவட்டங்களோட பேரு. அது மட்டும் இல்லாம நீங்க 12th முடிச்சிருக்கணும், 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரிக்கே பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஆதார் சம்பந்தமான வேலைகள் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கூடுதலா ஒரு முன்னுரிமை அப்படின்றது இருக்கும். ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த பேஜ்ல அப்ளை நவ் அப்படின்னு
ஒரு பட்டன் தெரியும். சோ இந்த அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை நீங்க டச் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் வந்து ஆகுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, ஜிமெயில் ஐடி கொடுங்க, பேன் கார்டு நம்பர் ரொம்ப கட்டாயம். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, உங்க பேன் கார்டு, அதாவது அவங்க கிட்ட பேன் கார்டு இருக்காது, அதனால அம்மா நம்பரோ இல்ல அப்பாவோட பேன் கார்டு நம்பரே கொடுத்துறீங்க. தயவு செய்து அந்த தப்பு பண்ணாதீங்க, ரிஜெக்ட் ஆயிரும். உங்க பேர்ல பேன் கார்டு இருக்கும், அந்த பேன் கார்டுல இருக்கக்கூடிய நம்பரை தான் நீங்க கொடுக்கணும். அதாவது பேன் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னாலே அதுல ஒரு நம்பர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, AVZ சம்திங், ஒரு 10 to 12 டிஜிட் வரைக்கும் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் கொடுக்கணும். வேற அம்மா அப்பா நம்பர், வேற யார் நம்பரே கொடுத்தா ரிஜெக்ட் வந்து ஆயிரும். ஒருவேளை என்கிட்ட பேன் கார்டு இல்லைன்னா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. நான் அதையும் தெளிவா சொல்லிட்டேன். ஓகே, சோ அதே மாதிரிக்கே டேட் ஆஃப் பர்த், எந்த ஸ்டேட்ல நீங்க அப்ளை பண்றீங்க, அதே மாதிரிக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்லயும் அந்த மாதிரி வந்து இருக்கும். சோ எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி கேட்பாங்க, அந்த ஸ்டேட்டை நீங்க கொடுத்துக்கோ, சாரி அந்த டிஸ்ட்ரிக்ட கொடுத்துக்கோங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷனா போஸ்ட் கிராஜுவேஷனா கேட்பாங்க. நீங்க 12th தான் முடிச்சாலும் கிராஜுவேஷனே கொடுங்க, ப்ராப்ளம் கிடையாது. டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இருக்குன்னு கொடுத்துக்கோங்க. இல்ல 0 அப்படின்னா நீங்க 1ன்னு கூட கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சோ அதே மாதிரிக்கு என்ன ஸ்டேட்னு கேட்பாங்க, தமிழ்நாடு கொடுத்துருங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்பாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சியும் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க, பிரச்சனை வந்து கிடையாது. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் உங்க ரெஸ்யூம் வந்து கேட்கறாங்க. அந்த ரெஸ்யூம் வந்து PDF ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கணும், வேற ஃபார்மேட்ல இருந்தா அப்லோட் வந்து ஆகாது. ஜெண்டர் வந்து கொடுத்துக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் சர்டிபிகேட், ஓகேங்களா, அந்த சர்டிபிகேட் வந்து கேட்கறாங்க. உங்ககிட்ட ஆதார் சூப்பர்வைசிங் சம்பந்தமான ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருந்தால் நீங்க வந்து கொடுக்கலாம். இல்ல ப்ரோ என்கிட்ட ஆதார் சம்பந்தமான சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா ஒன்னும் கிடையாது, வேற ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஆதார் கார்டு இருக்கும்ல, நீங்க அதையும் இதுல வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இல்லாதவங்களுக்கு மட்டும், இல்ல என்கிட்ட வேற ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்த சர்டிபிகேட் இருக்குன்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது வந்து ஜஸ்ட் ஒரு முன்னுரிமைக்காக மட்டும்தான். சோ இங்க வந்து சப்மிட் அப்படின்றதுமே கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி கேப்சா வந்து கொடுத்துருங்க. 26+7 எனக்கு வருது, உங்களுக்கு என்ன கேப்சா வேணா வரலாம், அந்த கேப்சாவை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ வேற இடத்துல ஆதார் சூப்பர்வைசர் சர்டிபிகேட் எடுக்க முடியுமா கேட்டா அதெல்லாம் எங்கேயுமே எடுக்கவே முடியாதுங்க. இங்க பாட்டு இசேவை எதுல அங்கெல்லாம் போய் எதுவும் கேட்டுட்டு இருக்க வேண்டாம், அங்கெல்லாம் அதுக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா, இருக்கிறத நீங்க தாராளமா கொடுத்து வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஆதார் கார்டே நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. சோ இதுதான் இதுக்கான அபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்திருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வாரியா 7 மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்திருக்காங்க. சோ மறக்காம அப்ளை பண்ணுங்க. டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கமெண்டே பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.